சென்னையில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களின் அறிவியல் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட ரோபோட்டிக் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சென்னை செயின்ட் தாமஸ் மலையில் உள்ள தனியார் பள்ளியில் மான்டெக் 2025 என்ற தலைப்பில் மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் கணிதம், தமிழ், அறிவியல் என பல்வேறு துறைகளிலும் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவர்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். இதில் சிறப்பு விருந்தினராக செயின்ட் தாமஸ் தேசிய புத்தியாலயத்தின் பங்குத்தந்தை மைக்கேல் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டனர். இதில் மாணவர்கள் தயாரித்த மின்சார மோட்டார் சைக்கிள், ரோபோட்டிக் தானியங்கி பார்க்கிங் உள்ளிட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது. என் பேரு ஷெலன். எங்க ஸ்கூல் வந்து மான்ஃபர்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். COVID-19 அப்புறம் எங்க ஸ்கூல்ல இப்பதான் மான்டெக் ஃபெஸ்ட் நடக்குது. இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபெஸ்ட். மோர் தென் 500 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நாங்க வந்து வெர்மி கம்போஸ்டிங் பண்றோம். இது வந்து இட்ஸ் a natural way of making fertilizer. earthworms வச்சு நாங்க ஃபர்டிலைசர் பண்றோம். இதுதான் வந்து earthworm. இந்த earthworm என்ன பண்ணுன்னா டாப் லேயர்ல இருக்கும். இதுல இங்க வந்து நம்ம எனி கைண்ட் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்ட் போடலாம், வெஜிடபிள் வேஸ்ட்லாம் போட்டோம்னா இந்த earthworm அதை சாப்பிட்டு ஹியூமஸா ஆக்கும். இது This humus is very useful for soil. ஒரு little fun fact என்னன்னா இந்த humus வந்து it can hold up to 90% water. ஸோ நம்ம பிளான்ட்ஸ்க்கு தண்ணி ஊற்றலனா கூட இந்த ஹியூமஸ் வந்து இருந்தாலே அது தண்ணியா நல்லா இருக்கும், பிளான்ட்ஸ் நல்லாவே வளரும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் ஃபுல்லாக வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் பிளான்ட்ஸ் வந்து நல்லா சீக்கிரமா வளரும் தான் பார்க்குறாங்க. பட் கெமிக்கல் யூஸ் பண்றது இந்த உலகத்துக்கு இட்ஸ் பேட். நம்ம இந்த ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாம் வீட்டில் நம்ம குப்பையில தூக்கி போடாம நம்ம இந்த மாதிரி செடிக்கு போட்டோம்னா அது வந்து இந்த earthworm சாப்பிட்டு அது மென்யூரா இருக்கும். ஸோ அப்போ சரி நீங்க ஏதாச்சும் ஒரு செடி, தக்காளி செடிலாம் வளர்த்தீங்கன்னா இது வந்து ஆர்கானிக்கா எந்த கெமிக்கல்ஸும் இல்லாம நல்லா வளரும். என் பேர் அஸ்ருதா. நான் மான்ஃபர்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன். இன்னைக்கு நான் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். அதாவது எப்படி நம்ம யூரின் ஃபார்ம் ஆகி எக்ஸ்கிரீட் ஆகுது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வந்து சொல்ல போறோம். அதை நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். யூரின் மாதிரி இருக்க ஒரு சொல்யூஷன் இருக்குங்க என்கிட்ட. அந்த சொல்யூஷன் நான் இதுல ஊத்துனேன்னா அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இது மேல இருக்க கேப்சூல் வந்து ப்ரொடெக்டிவ் லேயர். நெக்ஸ்ட் வந்து நெஃப்ரான் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட ரீனல் பிரமிட்ஸ் இருக்கு. அதுல ஃபுல்லா வந்து பிளட் வெசல்ஸ் இருக்கும். அது மூலமா தான் உள்ள இருக்கிற எல்லா விதமான சர்க்குலேஷன் நடக்கும்.